ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ n is equal to 3, n is equal to 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். CnH2n plus 2ல் n is equal to 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் C3H2 into 3 plus 2 2 into 3 plus 2ன்னு வரும். அப்போ என்ன வரும்? C3 6 plus 2 8 C3H8 அப்படிங்கிறது ப்ரொப்பேனோட ஜென்ரல் ஃபார்முலா. எதனோட ஜென்ரல் ஃபார்முலா? ப்ரொப்பேனோட ஜென்ரல் ஃபார்முலா. ப்ரொப்பேன் எப்படி எழுதுவோம்? CH3 single bond CH2 single bond CH3. This is propane. ஓகேவா? CH3 single bond CH2 single bond CH3. This is propane. In propane, last hydrogen, one of the hydrogen, கடைசியில் இருந்த one of the hydrogen, and the last hydrogen is replaced by OH. இதுக்கு பதிலாக எது உள்ள வருது? OH உள்ள வருது. ஸோ த லாஸ்ட் கார்பன், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் கார்பனில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் வெளியில் வருது. ஸோ இப்போ வெளியில் வந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்துல என்ன வந்துருச்சு? உள்ள OH வந்து சேருது. ஸோ நல்லா கவனிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், CH3 bond CH2 CH3னா ப்ரொப்பேன். இன் ப்ரொப்பேன் ஒன் ஆஃப் த ஹைட்ரஜன் இஸ் ரிமூவ்ட். அப்போ CH3 CH2 CH2 பாண்ட். அப்போ வந்து பாருங்கள், CH3 CH2 CH2 பாண்ட். இதுக்கு பேர் என்னன்னா ப்ரொப்பைல். இதுக்கு பேர் என்ன? ப்ரொப்பைல். CH3 CH2 CH2னா ப்ரொப்பைல். ப்ரொப்பைலோட ஃபார்முலா என்ன? C3H பாருங்கள் என்ன இருக்குது? H7. C3H7 அப்படிங்கிறது என்னது? ப்ரொப்பைல். ஓகே, ஸோ ப்ரொப்பைல் என்னாச்சு? இன் ப்ரொப்பேன் ஒன் ஆஃப் த ஹைட்ரஜன் இஸ் ரிமூவ்ட் இஸ் கால்டு ப்ரொப்பைல். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. இன் ப்ரொப்பேனில் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ப்ரொப்பேனில் CH3 C3H8ங்கிறது ப்ரொப்பேன். ப்ரொப்பேனோட ஃபார்முலா CH3 single bond CH2 single bond CH3 is propane. In propane one of the hydrogen atom is replaced by OH. அப்போது CH3 CH2 CH2 OH. ஓகே, this is propyl. OH வந்துச்சுன்னா ஆல்கஹால். ஸோ ப்ரொப்பைல் ஆல்கஹால். ப்ரொப்பைல் ஆல்கஹால். இப்போ ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா ஆஃப் ப்ரொப்பைல் ஆல்கஹால் இஸ் CH3 single bond CH2 single bond CH2 OH. This is propyl alcohol. Propyl alcoholோட ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா CH3 CH2 CH2 OH. This is propyl alcohol. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அதே மாதிரி n is equal to 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். பாருங்கள், n is equal to 4. n is equal to 4 means alkane CnH2n plus 2ல் C4H2 into 4 plus 2. இப்போ என்ன வருது? C4H8 plus 2. 8 plus 2னா 10. C4H10. C4H10ங்கிறது எதனோட ஃபார்முலா? இப்போ 4 கார்பன் இருக்குது. 4 கார்பன் இருந்தால் அல்கேனில் என்ன சொல்லியிருக்கிறோம்? 4 கார்பன் இருந்தால் ரூட் வேர்டு பியூட். ஓகே, கார்பன் சிங்கிள் பாண்ட் மீன்ஸ் எண்ட் வித் ANE, அல்கேன், பியூட்டேன். ஸோ 3க்கு மேலே வந்தாவே காமன் நேமில் 4 வந்துட்டாவே நம்ம N ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்ட்ரைட் செயின், N பியூட்டேன்னு போடணும். N பியூட்டேனுடைய ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா பாருங்கள், CH3 சிங்கிள் பாண்ட், மொத்தம் 4 கார்பன். ஓகே, 4 கார்பன் போட்டாச்சு. 10 ஹைட்ரஜன், ஃபஸ்ட்லி லாஸ்ட்லி 3 ஹைட்ரஜன், 6 ஓவர் ரிமைனிங் 4 ஹைட்ரஜன். இதில் 2 ஹைட்ரஜன், இதில் 2 ஹைட்ரஜன். ஸோ எல்லாத்துக்கும் வேலன்சி கரெக்டாக இருக்கும். ஒரு கார்பனை சுற்றியும் 4 வேலன்சி இருக்கணும். 4 பாண்ட் ஆர் 4 ஆட்டம்ஸ் இருக்கணும். எப்படி வேணாலும் வரலாம். 2 ஆட்டம் 2 பாண்டு வரலாம். இல்லை 4 பாண்ட்ஸ் ஆர் 4 ஆட்டம்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வேலன்சி கரெக்டு. ஸோ N பியூட்டேனுடைய ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா CH3 CH2 CH2 CH3. இந்த N பியூட்டேன் மாலிகுலர் ஃபார்முலா C4H10. N பியூட்டேனுடைய மாலிகுலர் ஃபார்முலா C4H10. In N butane, the structural formula of N butane is CH3 single bond CH2 single bond CH2 single bond CH3. N butane, the last one of the hydrogen is removed. ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிடுறேன். இங்கே இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் இதிலேருந்து போயிடுது. CH3லேருந்து ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணால் என்ன வரும்? பாருங்கள், CH3 single bond CH2 single bond CH2 single bond CH2 bond. ஓகேவா? அப்போ என்ன ஃபார்முலா? C4 5 plus 4 9. ஓகே,
இப்படி இருந்தால் அதுக்கு பேர் என்ன? இன் அல்கேன் ஒன் ஆஃப் த ஹைட்ரஜன் atom is removed, this is called alkyl. n பியூட்டேனில் ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சு அப்படின்னா பியூட்டைல்னு சொல்லணும். n பியூட்டைல், n பியூட்டைல். பியூட்டேன் எப்படி அல்கேனில் ஒரு ஹைட்ரஜன் போயிட்டா அல்கைல். n பியூட்டேனில் ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சு, லாஸ்ட் கார்பன் வந்து ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சுன்னா n பியூட்டைல். அப்போ CH3 சிங்கிள் பாண்ட், CH2 சிங்கிள் பாண்ட், CH2 சிங்கிள் பாண்ட், CH2 பாண்ட் அப்படிங்கிறது n பியூட்டைல். 4 கார்பன் இருக்கிறது, 4 கார்பன் இன் a straight chain n, 4 கார்பன் ஆட்டம்ஸ் இன் a straight chain n. 4 கார்பன் ஆட்டம் இருந்தால் ரூட் வேர்டு பியூட்டு, அல்கேனாக இருந்தால் பியூட்டேன், அல்கைலாக இருந்தால் பியூட்டைல். ஸோ ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக என்ன வந்துருச்சு? என் பியூட்டேன். ஒரு ஒன் ஆஃப் த ஹைட்ரஜன் atom is replaced by OH. ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக உள்ளே என்ன கொண்டு வரோம் அப்படின்னா OH கொண்டு வரோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக OH உள்ளே கொண்டு வரோம். அப்போ என்ன ஆகும்? CH3 CH2 CH2 CH2. இந்த இடத்துல என்ன வந்துடும்? ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக பியூட்டேனில் n பியூட்டேனில் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக OH உள்ளே வந்துருச்சு. அப்போ CH3 CH2 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 OH, n பியூட்டைல் ஆல்கஹால். இது வந்து என்னது அப்படின்னா n பியூட்டைல் ஆல்கஹால். ஸோ n பியூட்டைல் ஆல்கஹாலோட ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா என்னென்னா CH3 சிங்கிள் பாண்ட், CH2 சிங்கிள் பாண்ட், CH2 சிங்கிள் பாண்ட், CH2 OH. திஸ் இஸ் n பியூட்டைல் ஆல்கஹால். ஓகேவா? n பியூட்டைல் ஆல்கஹால். ஓகே, பியூட்டேனில் ஒரு ஹைட்ரஜன் இல்லாமல் போயிட்டா n பியூட்டைல். அதுக்கு பதிலாக ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக பியூட்டேனில் ஒரு ஹைட்ரஜன் இல்லாமல் போயிட்டா n பியூட்டைல். n பியூட்டைல் OHோட அட்டாச்சாக இருக்குது, n பியூட்டைல் ஆல்கஹால். n பியூட்டைல் ஆல்கஹாலோட ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா CH3 சிங்கிள் பாண்ட், CH2 சிங்கிள் பாண்ட், CH2 சிங்கிள் பாண்ட், CH2 OH. ஓகேவா? நெக்ஸ்ட் பாரு, n is equal to 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஸ்டூடெண்ட்ஸ். பாருங்கள், அப்போ எப்படி போடலாம்? n is equal to 5 மீன்ஸ் C5H2 into 5 plus 2. அப்போ என்ன வரும்? C5H10 plus 2 12. C5H12 அப்படிங்கிறது எதனோட ஃபார்முலா? பாருங்கள், CH3 C5H12ங்கிறது எதனோட ஃபார்முலா அப்படின்னா, ஸோ 5 கார்பன் இன் a straight chain. இப்போ 5 கார்பன் போடணும். 1 2 3 4 5. ஸோ 12 ஹைட்ரஜன், ஃபஸ்ட்லி லாஸ்ட்லேயும் 3 ஹைட்ரஜன். ஓகே, 6 ஓவர். ஸோ 12 ஹைட்ரஜனில் 6 ஓவர், ரிமைனிங் 6 இருக்குது. 6 எப்படி போடலாம்? பாருங்கள், இந்த கார்பனில் 2 ஹைட்ரஜன், இந்த கார்பனில் 2 ஹைட்ரஜன், இந்த கார்பனில் 2 ஹைட்ரஜன். 6 ஹைட்ரஜன் ஓவர், நடுவில் 6 ஹைட்ரஜன், ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு சேர்த்தா 6 ஹைட்ரஜன், டோட்டலி 12 ஹைட்ரஜன். திஸ் இஸ் n 5 கார்பன் atom in a straight chain. ஸோ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் n போட்டுக்கலாம். n ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்ட்ரைட் செயின், n போட்டாச்சு. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன் atom 5 இருந்தால் ரூட் வேர்டு பென்ட்டு. ஸோ பென்ட், ஆல் ஆர் இன் a straight chain. திஸ் இஸ் அல்கேன், கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட், எல்லாமே சிங்கிள் பாண்டாக இருந்தால் end with ANE, பியூட்டேன். திஸ் இஸ் n பியூட்டேன். சாரி ஸ்டூடெண்ட்ஸ், பென்டேன். 5 கார்பன் atom இருந்தால் பென்ட்டு, சாரி ஸ்டூடெண்ட்ஸ் பியூட்டுன்னு சொல்லிட்டேன். 5 கார்பனேட் இருந்தால் பென்ட்டு. ஓகே, ஸோ 1 2 3 4 5 பென்ட்டு. ஓகே, ஸோ 5 கார்பன் ஆட்டம்ஸ், 5 கார்பன் ஆட்டம் இருந்தால் பென்ட்டு. ஓகே, 5 கார்பன் atom in a straight chain, பென்ட்டு. ஸோ ஆல் ஆர் இன் a single bond. ஸோ end with ANE. 5 கார்பன் இருக்குது, 5 கார்பன் இருந்தால் ஸ்ட்ரைட் செயினில் இருந்தால் என்னன்னு போடலாம். 5 கார்பன் இருந்தால் பென்ட்டு, எல்லாமே சிங்கிள் பாண்டாக இருக்கிறதுனால n பென்டேன். த ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா ஆஃப் n பென்டேன் இஸ் CH3 சிங்கிள் பாண்ட், CH2 single bond, CH2 single bond, CH2 single bond, CH3. This is n-pentane. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. n-pentane, one of the hydrogen atom is removed. ஓகேவா, ஒன் ஆஃப் த ஹைட்ரஜன் atom is removed. ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணுறேன், லாஸ்ட் கார்பன் வந்து ரிமூவ் பண்ணுறேன். அப்போ என்ன ஃபார்முலா? CH3 சிங்கிள் பாண்ட், CH2 சிங்கிள் பாண்ட், பார்த்து சொல்லுங்கள். அடுத்து CH2 சிங்கிள் பாண்ட், CH2 சிங்கிள் பாண்ட், CH3லேருந்து ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சு, CH2 சிங்கிள் பாண்ட். பாருங்கள், 1 2 3 4 5 5 கார்பனேட்டம், 5 கார்பனேட்டம் இன் ஸ்ட்ரைட் செயின் n. ஸோ பென்டேனில் லாஸ்ட் கார்பனில் ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சு. ஸோ பென்டைல், n பென்டைல். ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக இந்த இடத்துல என்ன வந்துருச்சு? OH உள்ள வந்துருச்சு. ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக இந்த இடத்துல என்ன வந்துருச்சு? OH வந்துருச்சு.
ஸோ OH உள்ளே வந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்துல என்ன போடணும் OH. ஸோ N பென்டைல் இந்த இடத்துல OH வந்தால் N பென்டைல் ஆல்கஹால். N பென்டைல் ஆல்கஹாலோட ஜென்ரல் ஃபார்முலா ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா CH3 CH2 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 OH. டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் 5. ஸோ N பென்டைல் பாருங்கள் CH3 சிங்கிள் பாண்ட் CH2 சிங்கிள் பாண்ட் CH2 சிங்கிள் பாண்ட் CH2 சிங்கிள் பாண்ட் CH2 OH. This is N பென்டைல் ஆல்கஹால். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி சீரீஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ், a series of compounds containing same functional group. எல்லாமே ஆல்கஹால் தான், எல்லாத்துலேயும் ஆல்கஹால் தான் ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ நிறைய மெத்தில் ஆல்கஹால், எத்தில் ஆல்கஹால், N ப்ரொப்பைல் ஆல்கஹால், N பியூட்டைல் ஆல்கஹால், N பென்டைல் ஆல்கஹால் பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ இந்த எல்லாமே ஆல்கஹால் தான் ஸ்டூடெண்ட்ஸ். சீரீஸ் ஆஃப் காம்பவுண்ட் ஹேவிங் சேம் ஃபங்க்ஷனல் குரூப். திஸ் இஸ் கால்ட் கிளாஸஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், கிளாஸஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னு சொல்கிறோம். பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், ஆல்கஹாலில் CH3OHனா மெத்தில் ஆல்கஹால், CH3CH2OHனா எத்தில் ஆல்கஹால். பாருங்கள், CH3OHனா மெத்தில் ஆல்கஹால், CH3CH2OHனா எத்தில் ஆல்கஹால். அடுத்து பாருங்கள், CH3CH2CH2OHனா N ப்ரொப்பைல் ஆல்கஹால். அதுவே CH3CH2CH2OHனா N பியூட்டைல் ஆல்கஹால். CH3CH2CH2CH2CH2OHனா N பென்டைல் ஆல்கஹால்.